குகன் மற்றும் செல்வன் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். குகனிடம் விலை உயர்ந்த இரத்தினக்கல் ஒன்று இருந்தது. ஒருமுறை அவன் வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. இரத்தினக்கல்லை தன்னுடைய நண்பனான செல்வனிடம் கொடுத்து, நண்பா, நான் வெளியூர் செல்கிறேன், வருவதற்கு பல மாதங்களாகலாம். அதுவரை இந்த இரத்தினக்கல்லை பத்திரமாக வைத்திரு, நான் வந்ததும் உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றான் குகன். செல்வனும் அந்த இரத்தினக்கல்லை வாங்கிக் கொண்டான். குகன் வெளியூர் சென்றுவிட்டு பல மாதங்கள் கழித்து ஊருக்கு திரும்பி வந்தான். ஊருக்கு வந்து சில நாட்கள் கழித்து ஒரு நாள் செல்வனின் வீட்டிற்கு சென்று தன் இரத்தினக்கல்லை கொடுக்குமாறு கேட்டான். உன்னுடைய இரத்தினக்கல்லை நான் அப்பொழுதே திருப்பிக் கொடுத்து விட்டேனே என்றான் செல்வன். தான் ஏமாற்றப்படுவதை உணர்ந்த குகன் மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டான். குகன் எப்படியும் மரியாதை ராமனிடம் செல்வான் என்று செல்வன் யூகித்திருந்தான். எனவே குகன் சென்றதும் தன் நண்பர்களான சவரத் தொழிலாளி, சலவை தொழிலாளி மற்றும் மண்பாண்ட தொழிலாளி ஆகிய மூவரிடமும், இதோ பாருங்கள், குகனிடம் நான் இரத்தினக்கல்லை திருப்பிக் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்ததாக மரியாதை ராமன் சபையில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்லி வைத்து விட்டான். குகன் மரியாதை ராமனிடம் தன் வழக்கை கூறியதும் மரியாதை ராமன் செல்வனை அழைத்து வரச் சொன்னார். செல்வன் வந்ததும், இவருடைய இரத்தினக்கல்லை நான் அப்பொழுதே திருப்பிக் கொடுத்து விட்டேனே என்றான். நீ இவரிடம் கொடுக்கும்போது சாட்சிகள் யாராவது இருந்தார்களா என்று கேட்டார் மரியாதை ராமன். என் வீட்டுக்கு வழக்கமாக வரும் சலவை தொழிலாளியும் சவரத் தொழிலாளியும் மண்பாண்ட தொழிலாளியும் நான் இரத்தினக்கல்லை இவனிடம் கொடுக்கும்போது இருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு கேட்டால் உண்மையை சொல்வார்கள் என்றான் செல்வன். மரியாதை ராமன் செல்வன் சொன்ன 3 பேரையும் அழைத்து வரச் சொன்னார். 3 பேரையும் தனித்தனி அறைகளில் அமர வைத்து மூவரிடமும் அவர்கள் பார்த்ததாக சொல்லும் இரத்தினக்கல்லை போல களிமண்ணில் செய்து காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டார். 3 பேருமே இரத்தினக்கல்லை பார்த்தறியாதவர்கள். இருந்தாலும் மூவரும் தங்களுக்கு தெரிந்த பொருட்களைப் போல களிமண்ணால் செய்தனர். சவரத் தொழிலாளி சவரக்கத்தி தீட்டும் சாணைக்கல்லை போலவும், சலவை தொழிலாளி துணி துவைக்கும் கல்லை போலவும், மண்பாண்ட தொழிலாளி வண்டி சக்கரம் போலவும் களிமண்ணால் செய்து காட்டினார்கள். அவைகளை பார்த்த மரியாதை ராமன் அவர்கள் பொய் சாட்சி கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். செல்வனை பார்த்து, உன்னுடைய சாட்சிகள் சொல்வதிலிருந்து அவர்கள் இரத்தினக்கல்லையே பார்த்திராதவர்கள் என்று தெரிகிறது. உன் வாயால் நீயே உண்மையை சொல்லிவிடு என்றார். இனி உண்மையை மறைக்க முடியாது என்று உணர்ந்த செல்வன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு இரத்தினக்கல்லை திருப்பிக் கொடுத்துவிட்டு குகனிடம் மன்னிப்பு கேட்டான். குகன் மரியாதை ராமனுக்கு நன்றி சொல்லி விடைபெற்றான்.